சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் உலகநாயகன் கமல்ஹாசனும் பல வருடங்களுக்கு பிறகு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே படத்தில் நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற தகவல் கடந்த சில வாரங்களாக கோலிவுட்டில் ஹாட் டாப்பிக்காக இருந்தது. இல்லைப்பா இது கூலி படத்தினுடைய விமர்சனத்தை மறைக்கிறதுக்காக இப்படி ஒரு ரூமர் கிளப்பி விட்டுருக்காங்க அப்படின்னு ஒரு தரப்பும், இன்னொரு பக்கம் இல்லை கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேரும் சேர போகிறாங்க, லோகேஷ் கனகராஜ் தான் அந்த படத்தை இயக்க போகிறாரு அப்படின்ற செய்தி வந்து காற்று வாக்கில் பரவிட்டே இருந்தது. இப்போ ரீசெண்டாக சைமா விருது வழங்கும் விழா 2025 விருது வழங்கும் விழா துபாயில் நடந்துச்சு. அப்போ அந்த நிகழ்ச்சியை காம்பேர் பண்ணிட்டு இருந்த நடிகர் சதீஷ் வந்து கமல்ஹாசன் மேடைக்கு வரும்போது அவர்கிட்ட அந்த கேள்வியை கேட்குறாரு, ஒரு தரமான சம்பவத்தை நாங்கள் எதிர்பார்க்கலாமா அப்படின்ட்டு. அப்போ மேடையில் அந்த விஷயத்தையுமே கமல்ஹாசன் அவர்கள் ஓப்பனாகவே சொல்கிறாரு. அதாவது நானும் ரஜினியும் எழுதப்படாத ஒரு விதியாக தான் நாங்கள் பிரிஞ்சிருந்தோம். ரெண்டு பேரும் ஒரே பிஸ்கட்டை ஷேர் பண்ணி ஆரம்பத்தில் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். ரெண்டு பேருக்கும் தனித்தனியாக பிஸ்கட் தேவைப்படுச்சு, அதனால் பிரிஞ்சிட்டோம். இப்போ காலம் எங்களை திரும்பவும் ஒரே பிஸ்கட் கொண்டுட்டு வந்திருக்கு அப்படின்ற மாதிரியான பண்ண போகிறோம் அப்படிங்கிறத அங்கேயே ஒத்துக்கிட்டாரு. இது ரஜினி மற்றும் கமல் ரசிகர்களுக்கு ரொம்பவும் சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக இந்த முறை லோகேஷ் யாரையும் ஏமாற்ற மாட்டார், கண்டிப்பாக அந்த படம் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஆனால் பல வருடங்களுக்கு பிறகு இவங்க சேர்ந்து நடிக்கிறாங்களே, இதுக்கு முன்னாடி என்ன படங்கள் நடிச்சிருக்காங்க அப்படின்றது இப்போ இருக்க ஜென்சி 2 கிட்ஸ்க்கு பெரிய அளவில் தெரியாது. ஸோ இப்போ இந்த வீடியோவில் அவங்க ரெண்டு பேரும் ஜேர்னி எப்படி ஆரம்பித்தது, சேர்ந்து நடித்த படங்கள் என்னென்ன அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். முதலாக 1976 வெளியாகக்கூடிய அபூர்வ ராகங்கள் திரைப்படத்தில் தான் ரெண்டு பேருமே சேர்ந்து நடிக்கிறாங்க. கமல் அதுக்கு முன்னாடி ஏற்கனவே நிறைய படங்கள் பண்ணிட்டாரு. பட் ரஜினி அவர்களுக்கு அதுதான் முதல் திரைப்படம். இப்போ கூட ரஜினி ரசிகர்களுக்கு அந்த காட்சி மறக்க முடியாது. ஒரு கேட்டை ஓப்பன் பண்ணிட்டு ரஜினி அவர்கள் என்ட்ரி கொடுப்பாரு. ஸோ அந்த படத்தில் ஸ்ரீவித்யாவினுடைய ஓடிப்போன கணவராக தான் ரஜினி அவர்கள் நடிச்சிருப்பாரு. கமல் வந்து ஸ்ரீவித்யாவோட காதலனாக நடிச்சிருந்திருப்பாங்க. அந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைந்த திரைப்படம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த திரைப்படம் தான் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கக்கூடிய முதல் திரைப்படம். கட் பண்ணால் அதே 1976 கே பாலச்சந்தர் இயக்கத்தில் திரும்பவும் 3 முடிச்சு அப்படிங்கிற திரைப்படம். இந்த படத்தில் ஸ்ரீதேவியை காதலிக்கக்கூடிய நபர்களாக கமல் மற்றும் ரஜினி ரெண்டு பேருமே நடிச்சிருப்பாங்க. ஒரு பாட்டு கூட தெரியும், அது ஒரு லேக்கில் வந்து வசந்த கால நதிகளிலே அப்படின்னு பாடிக்கிட்டே போவாங்க. அப்படி ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைந்த திரைப்படம் இது. ஸோ நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா பாலச்சந்தர் அவர்கள் தான் ரெண்டு பேர்த்தையுமே சேர்ந்து வச்சு நிறைய படங்கள் டைரக்ட் பண்ணதும் கூட. அதே 1976 அந்துலேனி கதா அப்படின்னு ஒரு தெலுங்கு திரைப்படம். அந்த தெலுங்கு திரைப்படம் மூலமாக இவங்க ரெண்டு பேருமே தெலுங்கில் இன்ட்ரோ பண்ணுறாரு கே பாலச்சந்தர். அந்த படம் வேறு எந்த படமும் கிடையாது. அவள் ஒரு தொடர்கதை, கமல்ஹாசன் சுஜாதா இவங்களாம் நடித்த அவள் ஒரு தொடர்கதை படத்தினுடைய தெலுங்கு ரீமேக் தான். அதில் லீட் கேரக்டரில் ரஜினி பண்ணியிருப்பார். ஒரு கெஸ்ட் ரோல் மாதிரி ஒரு ஸ்பெஷல் கேமியோவில் வந்து கமல் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருமே தெலுங்கில் அறிமுகப்படுத்தினதும் கே பாலச்சந்தர் தான். அதுவும் இந்த அந்துலேனி கதா அப்படின்ற திரைப்படம் மூலமாக தான். அடுத்ததாக 1977 ஒரு மிக முக்கியமான திரைப்படம் வருது. இவ்வளோ நாள் பாலச்சந்தர் தான் இவங்க ரெண்டு பேருமே வச்சு டேரக்ட் பண்ணியிருந்தாரு சேர்ந்து வச்சு. இப்போ இன்னொரு இயக்குனர் பண்ணுறாரு, அவர் தான் பாரதி ராஜா. அதுதான் 16 வயது நிலை திரைப்படம். சப்பானி பரட்டை இவங்க ரெண்டு பேரையுமே நம்ம மறக்க முடியாது, மயிலையும் மறக்க முடியாது. அப்படி ஒரு எவர்கிரீனான திரைப்படம் 16 வயது நிலை. அதில் ரஜினி அவர்கள் பரட்டை அப்படின்ற ஒரு வில்லன் கேரக்டர் தான் பண்ணியிருப்பார். படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அதே 1977 அவர்கள் அப்படின்ற திரைப்படம். இந்த திரைப்படம் ஒரு முக்கோண காதல் கதையாக இருக்கும், கணவன் மனைவி காதலன் இப்படின்ற ஒரு இதில். ஸோ இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளான ஒரு திரைப்படம். அதே 1977 ஆடுபுலி ஆட்டம் அப்படின்ற ஒரு திரைப்படம். இந்த படத்தை டைரக்ட் பண்ணது கே பாலச்சந்தர் கிடையாது, எஸ்பி முத்துராமன் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருந்திருப்பார். இதில் ரஜினியும் கமலும் சேர்ந்து நடித்திருந்திருப்பாங்க. 1978 மற்றும் 79 இந்த 2 வருஷத்தில் 3 படங்கள், 78 ஒரு 3 படங்கள், 79 ஒரு 3 படங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. இதில் இயக்குனர் ருத்ரையா இருக்கு இயக்கத்தில் 1978 அவள் அப்படித்தான் அப்படின்ற திரைப்படம். இந்த படத்தில் கமல்ஹாசன், ரஜினிகாந்த், ஸ்ரீபிரியா 3 பேரும் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. அதுக்கு பிறகு இயக்குனர் ஸ்ரீதர் இயக்கத்தில் இளமை ஊஞ்சல் ஆடுகிறது திரைப்படம். இந்த திரைப்படத்திலையும் கமல்ஹாசன் மற்றும் ரஜினி ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. அதே 78 கே பாலச்சந்தர் இயக்கத்தில் தப்பு தாளங்கள் அப்படின்ற திரைப்படம். இந்த திரைப்படத்தில் ரஜினி தான் ஹீரோ, கமல் வந்து ஒரு சிறப்பு தோட்டத்தில் பண்ணியிருந்திருப்பார். 79 தாய் இல்லாமல் நான் இல்லை, கமல்ஹாசன் மற்றும் ஸ்ரீதேவி இவங்களுடைய காம்பினேஷனில் ஆர் தியாகராஜன் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருப்பார். இந்த படத்தில் ரஜினி ஒரு ஸ்பெஷல் கேரக்டரில், அதாவது ஒரு கேமியோ மாதிரி அவர் வந்து நடிச்சு போயிருப்பார். இதுக்கு பிறகு அதே 79 எல்லாராலையும் மறக்க முடியாத ஒரு திரைப்படம் அலாவுதீனும் அற்புத விளக்கம் அப்படின்ற திரைப்படம். இயக்குனர் ஐவி சசி இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருந்திருப்பார். அலாவுதீனா கமல்ஹாசனும், அந்த பாக்தாத்தினுடைய தளபதி கமாருதீனா ரஜினியும் நடிச்சிருந்திருப்பாங்க. செம்ம ஹிட்டான ஒரு திரைப்படம். இப்போ கூட 90s கிட்ஸ் எல்லாத்துக்குமே ஞாபகம் இருக்கும். சின்ன வயசில் டிவியில் போடும்போது அப்படியே ஷாக் ஆகி உட்காந்து பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அப்படி ஒரு மிகப்பெரிய திரைப்படம். கடைசியாக 1979 நினைத்தாலே இனிக்கும் திரைப்படம்.
திரும்பவும் கே பாலச்சந்தர் இயக்கத்தில் வெளியாகுது. இந்த படத்துடைய பாடல்கள்லாம் நம்ம சொல்ல தேவையில்ல, அவ்வளோ பெரிய ஹிட்டு. எங்கேயும் எப்போதும், நம்ம ஊரு சிங்காரி, சிவனை மந்திரம் அப்படின்ட்டு எல்லா பாடல்களும் ஹிட்டு. 2 பேருமே ஒரு நல்ல முக்கியமான கேரக்டரில் சேர்ந்து நடித்த கடைசி திரைப்படம் அப்படின்னா அது இந்த நினைத்தாலே இனிக்கும் திரைப்படம் தான். மற்றபடி இன்னும் சில படங்கள் இருக்குது, அதில் யாராச்சும் ஒருத்தர் லீடாக நடிச்சிருப்பாங்க, இன்னொருத்தவங்க கேமியோ பண்ணியிருப்பாங்க, இல்லை 2 பேருமே சேர்ந்து கேமியோ பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரியான படங்களுமே இருக்குது. 1980 நட்சத்திரம் அப்படின்ற திரைப்படம் நடிகை ஸ்ரீபிரியாவினுடைய சொந்த திரைப்படம். இந்த திரைப்படத்தை இயக்குனர் தசரி நாராயண ராவ் டைரக்ட் பண்ணுறாரு. இந்த திரைப்படத்தில் ரஜினிகாந்த் மற்றும் கமல்ஹாசன் 2 பேருமே கேமியோ பண்ணியிருப்பாங்க. அடுத்ததாக 1981 கே பாலச்சந்தர் இயக்கத்தில் தில்லுமுள்ளு திரைப்படம் ரிலீஸ் ஆகுது. அந்த திரைப்படத்தில் ரஜினி தான் ஹீரோ, கமல் அந்த படத்தில் ஒரு ஸ்பெஷல் கேமியோ ஒன்று கொடுத்துருப்பாரு. இப்போ வர அந்த படம் பார்த்து அப்படி விழுந்து விழுந்து நம்ம சிரிக்கலாம், அப்படி பயங்கர ஹியூமராக கொண்டுட்டு போயிருப்பார் பாலச்சந்தர். ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைந்த திரைப்படம். அடுத்ததாக அதே கே பாலச்சந்தர் இயக்கத்தில் 1982 அக்னி சாட்சி அப்படின்ற ஒரு திரைப்படம் ரிலீஸ் ஆகுது. இதில் சிவகுமார் மற்றும் சரிதா இவங்க தான் லீடாக பண்ணியிருப்பாங்க. இந்த திரைப்படத்தில் கமல்ஹாசன் மற்றும் ரஜினிகாந்த் இவங்க 2 பேருமே கேமியோ பண்ணி கொடுத்துருப்பாங்க. அடுத்ததாக 1983 உருவங்கள் மாறலாம் அப்படின்ற திரைப்படம். இந்த திரைப்படத்துடைய ஹீரோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒய்ஜி மகேந்திரன் தான். பட் அவருக்காக இந்த படத்தில் 2 பேருமே சேர்ந்து கேமியோ பண்ணியிருப்பாங்க, ரஜினி மற்றும் கமல்ஹாசன் இவங்க 2 பேருமே கேமியோ பண்ணியிருப்பாங்க. அடுத்ததாக கடைசியாக ஹிந்தியில் 1985 அமிதாப் பச்சன் இயக்கத்தில் ஜராஃப்தார் அப்படின்ற ஒரு திரைப்படம். அமிதாப் பச்சன் தான் அந்த படத்தில் ஹீரோ, அவரோடு சேர்ந்து கமல்ஹாசன் நடிச்சிருப்பாங்க. ரஜினியும் இந்த படத்தில் ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணியிருப்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட நம்ம பார்த்தோம்னா 85 வரைக்கும் அவங்க கேமியோ மாதிரி சேர்ந்து தான் நடிச்சிருந்துருக்காங்க. கட் பண்ணால் இப்போ 2025 தகவல் வருது. இனிமேல் 26 தான் அந்த படம் எடுத்து எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஸோ பல வருடங்களுக்கு பிறகு இப்போ திரும்பவும் ரஜினிகாந்தும் கமல்ஹாசனும் ஒரே படத்தில் சேர்ந்து நடிக்க போகிறாங்க. இந்த ஒரு தகவல் தான் இப்போ கோலிவுட்டில் ஹாட் டாப்பிக்காக போயிட்டுருக்கு. ஸோ இதுவரை அவர் நிறைய படங்கள் சேர்ந்து நடிச்சிருக்காங்க இல்லையா? ஸோ அந்த திரைப்படத்தில் நீங்கள் ரொம்பவும் அதிக முறை பார்த்த உங்களுக்கு பிடிச்ச திரைப்படம் என்ன அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே நேரத்தில் இப்போ நடிக்க போகிற புது திரைப்படம் எப்படி இருக்க போகுது, இந்த அனௌன்ஸ்மெண்ட் கேட்ட உடனே உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்ற அந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தகவலையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.